இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலங்க. காலையிலே எந்திரிச்சு குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணலான்னு பார்த்தா அப்படியே நாள் போயிடுது. என் பையனை குளிக்க வச்சுட்டு மதியமாக தலை வாரிட்டு அப்படியே ரெடி பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு ஈவினிங் வரையும் தூங்கிடுவான். ஒரு வழியாக தலைவாரி முடிச்சிட்டேன். அடுத்தது நான் இப்போ ரெடி ஆகணும். என் பையனுக்கு தலை வாரிட்டு நான் தலை வாரும் எனக்கு ஒரே ப்ரெஷராக தாங்க இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னா அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ நான் ஃப்ரீயாக செய்யலாம். ஏன்னா அவனுக்கானது எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டேன். இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சி. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி ஃப்ரீயாக போச்சு. இப்போ போயிட்டு என் பையன் வெளியே விளையாடிட்டுருப்பான். அவனுக்கு அசிஸ்டண்ட் வேறு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி 3 வீலரில் வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க. அது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே அவங்களும் வந்து கேட்பாங்க, நான் தம்பி வச்சுக்கிட்டு நான் விளையாடுறேன்னு. இவங்க தான் ஜாக்கு. எங்கள் வீட்டில் டாகுன்ற இதில் வச்சுருக்கோம். ஆனால் அவன் டாக் கேட்டகிரியே இல்லை, என் பையன் கேட்டகிரியே தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி சேட்டை பிடிச்சவங்க. இப்போ நம்ம வீட்டில் சிறுகீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த கீரை குழம்பு வச்சாலே நல்லாயிருக்கும், பொரியல் பண்ணாலே நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பொரியல் முட்டை சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். என் பையன் நான் கிச்சனுக்கு போனாவே அவனும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று செய்வான். இப்போ நான் பொரியலுக்கு தேவையானது எல்லாம் போட்டு வதக்கிட்டு கடைசியாக முட்டை சேர்க்கணும். உடைக்கும் போதே அதோட ஓடு உடஞ்சிருச்சுங்க. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். எங்கள் மாமியார் அது முட்டை சாப்பிட மாட்டாங்க. அதனால் தனியாக அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு எனக்கும் என் பையனுக்கும் தேவையான அளவுக்கு எடுத்துட்டோம். நிறைய தாங்க போட்டேன். அதுக்குள்ளே சுருங்கி கொஞ்சமாகிடுச்சு. அப்படியே அதுக்கு சாதத்துக்கு குக்கரில் 2 டம்ளர் வச்சுட்டு கீரை நைட்டுக்கான பொரியல் டின்னரை வச்சு நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.